அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, உங்கள் துறையை வளர்த்தெடுத்ததுக்கு உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. அதுதான் மாநிலத்தினுடைய அமைதி. அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது. ஏன்னா அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும், தொழிற்சாலைகள் வரும், கல்வி மேம்பாடும் வரும், பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள், விளையாட்டுத்துறை மேம்படும், உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும், சுற்றுலா பயணிகள் வருவார்கள், கோயில்கள் தழைக்கும். தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை. சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றிக்குரியவர்கள். சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி மிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை. கலவரங்களை தூண்டலாம்னு சிலர் நினச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்தால் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும். மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கில் கல் விடாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில் மண் தான் விழுந்திருக்கு.